4 மலை நடுவில் நாங்கள் இருக்கோம். எது வந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். கூடுமான வர அந்த பள்ளத்தாக்குகளுக்கு யானை வராது, ரொம்ப கஷ்டம். யானை வருது, ஆனால் புலி இருக்கும், சிறுத்தை இருக்கும், முள்ளம்பன்றி நிறையா கிடைக்கும். காட்டுப்பன்றி வராது. குனிஞ்சு நடந்துட்டு போகிற இடமும் இருக்குது, நிமிர்ந்து நடந்துட்டு போகிற இடமும் இருக்குது. அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா, புதர்கள் இருக்கும், நிறைய புதர்கள்லாம் இருக்கும். சுற்றி வர மரம், அது அப்படியே செட்டியெல்லாம் சில நாட்கள் அதுக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்வோம்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதெல்லாம் அதுக்குள்ளேயே தூங்கிடுவோம். அந்த மாதிரி இடங்களும் இருக்குது. நீங்கள் சமதள காட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எத்தனையோ தடவை காவல்துறையை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம், எத்தனையோ முறை பார்த்துருக்கோம். போயிட்டுருப்பாங்க, நாங்கள் புதருக்குள்ள தான் இருக்கோம், போகிறாங்க. ஆனால் நான் வானொலி செய்தியை எப்பாவது திரும்பி கேட்கும்போது 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தப்பித்து செல்லுகிறான் வீரப்பன் கும்பல் அப்படிலாம் செய்தி வரும். ஆனால் நாங்கள் அங்கே தான் இருந்துகிட்டு இருப்போம். இந்த மாதிரி வேடிக்கை. அப்போ வந்து என்னென்னா, நடராஜன் அப்படிங்கிறவர் தான் அந்த அதிரடிப்படையுடைய தலைவராக இருந்தார். அவருக்கு நாங்கள் வச்ச பேர் டீப்பினி தலைன்னு வச்சோம். டீப்பினா தூக்குச்சிட்டி, அங்கே டீப்பினின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை மேலே அறிக்கை அந்த வானொலியில் கேட்டுகிட்டே கிடப்போம். நாங்கள் ஒரு மலையை சுற்றி வளைத்து விட்டோம், இன்னும் அரை மணி நேரத்தில் அத்தனை பேரையும் நாங்கள் உசுரோட பிடிச்சிருவோம்னுலாம் சொல்லுவாங்க. எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திம்பத்துக்கு அங்கிட்டு சொல்லிகிட்டு இருப்போம். எங்களுக்கும் திம்பத்துக்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இருக்கும். வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டே காட்டுக்குள்ள வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ தாளவாடி காட்டுக்குள்ளே நான் பார்த்தேன். ஒரு 6-7 பேர் நாயை கூட்டிகிட்டு வந்து அந்த தண்ணி ஒரு இடத்துல கிடந்துச்சு. அந்த தண்ணியை வந்து சோதனை போடுறாங்க. ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல தங்கியிருந்தோம்னா அந்த குட்டையில் வந்து தண்ணி எடுத்திருப்போம், எங்கள் காலடி தடம் இங்கே கடந்திருக்கோம். நாங்கள் எப்போதுமே காலடி தடத்தை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, தண்ணி ஒரு இடத்துல எடுக்கிறோம்னு சொன்னால் எடுத்துட்டு இவ்வளோ பெரிய வெள்ளை கேன் வச்சுருப்போம், இந்த பெட்ரோல் கேன் இருக்குல்ல, அந்த வெள்ளை கேன் வச்சுருப்போம். அதில் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை எடுத்து தடம் கிடந்துச்சுன்னா அதை ஊற்றி விட்டு முள்ளுச்செடியை பிடிச்சி அங்கே சுற்றி வர இழுத்து விட்டு வந்துடுவோம். ஒன்றுமே தெரியாது, அங்கே மனிதன் வந்தான் போனாங்கிற தலைமை. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அதில் விஷம் கலந்துருப்பாங்க சில நேரங்களில். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கிராமமே ஆதரவு தெரிவிக்கும் வீரப்பனார். ஒருத்தன் கூட போலீஸ் பக்கம் நிற்க மாட்டான். அப்படி பல கிராமங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால் காட்டுக்குள்ள வந்தாலும் 3 நாளாக வெளியில் போகிறதுக்கு வழி தெரியாமல் இல்லை சமைச்சு நல்லா சாப்பிட்டு மாமிசங்களை வத்தல் போட்டு எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புவாங்க. சரஸ்வதினு ஒரு அம்மா, இந்த அம்மா மூலமாக தான் இப்போ சாப்பாடு போயிட்டுருக்குள்ள. அவங்க சமைக்கலை, அந்த கடைசி கட்ட முடிகிற அந்த காலகட்டங்களில் சமைக்கலை. இந்த அம்மா வந்து கர்நாடக உளவு பிரிவு வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. இந்த முருகை மாதேஷ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வா, நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சால் நீ உயிரோடு இருக்கலாம், இல்லை தூக்கி சுட்டு கொண்டு விட்டு காவிரி ஆற்றுல தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கும் அப்படின்னு பயந்துட்டாங்க. சரி, இப்போ யார் நடைமுறை? அதுக்கு காவல்துறை உளவுப்பிரிவு தான், கர்நாடக உளவு பிரிவு தான் முதல்ல இந்த வேலையை தொடங்குறாங்க. தட்டி பிரிச்சை தான் தமிழ்நாடு அதிரடிப்படை. 4 பேர் சமைக்கலை. தண்ணி எடுப்பதற்கு வரணும்னா காவிரி ஆற்றுக்கு வரணும். காவிரி ஆறு முழுக்கவே உளவு பிரிவுகளை உறுதிப்படுத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் உறுதிப்படுத்திட்டு தான் இப்போ தண்ணி எடுக்க அவங்க வர முடியாது. ஏன்னா கரையில் போலீஸ் நிற்கிது. அப்போ அவங்கள அங்கே காட்டுக்குள்ளேயே முடக்கிறதுக்கு காரணம், ஐயந்துறை தான் நீங்கள் இங்கேயே இருங்க, வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், அந்த பக்கம் வந்தாலும் அங்கிட்டு காவல்துறை இருக்குது, நாங்கள் எங்கனாலேயே கொஞ்சம் வர்றதுக்கு சிரமமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து போகணும். ஒரு நாள் பட்டினி போட்டு மறுநாள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சரஸ்வதியின் மூலமாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுத்து அனுப்புறதுல தான் உளவு பிரிவு வந்து ஸ்லோ பாய்சன் என்கிற விஷயத்தை கலந்து ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவைக்காவை சேர்ந்த திரு முகில் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கேன். ஓகே. வீரப்பன் அவர்கள் பற்றி பல விஷயங்கள் வந்து நீங்கள் பகிர்ந்திருக்கீங்க. பட் எனக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி, வீரப்பன் அவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வச்சு அவரை பிடிச்சிருக்க முடியுமா? அது சாத்தியம் ஆயிருக்குமா? எப்படி சார்? அது 6000 சதுர கிலோமீட்டர் காடு. டோட்டலாக அதில் என்னென்னா, பள்ளத்தாக்குகள் பகுதிகள் நிறைய இருக்குது. பள்ளத்தாக்குனா பாறைகள் அடர்ந்த மரங்களுக்கு இடையே பள்ளத்தாக்குகள். அது மேலேருந்து மலை உச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பச்சை கோடு மாதிரி போட்டது மாதிரி இருக்கும். கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பசுமை போர்த்திய ஒரு மலையை போத்துனது மாதிரி தான் இருக்குது. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. இப்போவும் அப்படி தான் இருக்கு. இன்னமும் ஏன் அது காடும் மலையும் மாற்ற முடியாதுல்ல. இப்போ பள்ளத்தாக்கு பகுதிகளில் நம்ம வாழ்கிறோம்னு சொன்னால் சுற்றி வர மலை இருக்கும். எந்த விதமான ரேடார் கருவிகளுமே அங்கே விட்டிங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மலை சருகளுக்குள்ளே இருக்கிற பாறை குடவுகள் இருக்குது நிறைய. இந்த பாறை குடவுகளுக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டோம், அதுக்குள்ளே தான் அந்த புளி எல்லாம் குட்டி போடும்.
நீ சாதாரணமாக குட்டி போடாது. அது ஒரு இடத்த அமைதியாக தேர்வு பண்ணுது. அமைதியாக. ஆமாம் ஆமாம், எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, அதுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. அதை உள்ள குடவுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது கண்ணு 2 மட்டும்தான் வெளியில் தெரியும் நம்மளுக்கு, ஏன்னா இருட்டாக இருக்கும். அந்த மாதிரி பகுதியிலலாம் இப்போ நாங்கள் தங்கியிருக்கிறோம். மழை காலங்களில் அந்த மாதிரி பகுதியை தேர்வு பண்ணுவோம். புலி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. புலி எல்லா இடத்துலையும் தங்கிறது, அதுக்கு விருப்பமான சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த புலி தங்கிய இடங்கள்லேயும் சில நேரம் நாங்கள் தங்கியிருக்கோம். அது ஒரு ஸ்மெல் வரும், அது ஒரு வாடை வரும். அதுக்காகவே அந்த இடத்துக்கு போகிறதில்ல, அந்த வாடையை நம்மளால் ஏற்றுக்க முடியாதுங்கிறதுக்காகவே. ஏன்னா காடு சுத்தமான காடு. உங்களுக்கு ஒரு புது விஷயம் சொல்கிறேன். காட்டுக்குள்ளேருந்து இன்னொரு காட்டுக்கு போகும்போது ஒரு தடவை நாங்கள் என்ன செய்கிறோம்னா, பண்ணாரியிலேருந்து திம்மம் போகிற அந்த மலைப்பாதையை ஒரு பாலத்துக்கு கீழே கிடக்கிறோம், மேலே கிடக்கவே மாட்டோம். தெரிஞ்சிடும் காடு, பாலம், காடு அப்படியே போயிடும். ஏன்னா யார் கண்ணிலையும் தென்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனால் அந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா தார் வாசம் அடிக்கும். சுத்தமாக காடை நாங்கள் அனுப்பிச்சிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது தார் வாசம் அடிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி பேச. ரோடு போகிற தாரா? அந்த சாலையில் போட்டிருக்கிற தார் இருக்கே, அந்த வாசம் அடிக்கும் நல்லாவே. ஏன்னா காடு வந்து நீங்கள் மற்ற இடங்களில் எந்த விதமான அந்த அசுத்த காற்றே இல்லாத பகுதி. எங்கேயாவது யானை காட்டெருமை ஏதாவது செத்து கிடந்தால் அந்த காற்று ஒரு கிலோமீட்டர் கிடைக்குமே ஒழிய, அவ்வளோதான். ஆனால் இந்த குடவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பான. அதுக்குள்ளே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, புலி குட்டி போட்டுருந்துனாலும் போக முடியாது. 2வது, அந்த மாதிரி குடவுகளில் பச்சை நாகம் நிறைய இருக்கும். விஷம், அது சைனடுக்கு ஈக்குவலாக போட்டுச்சுன்னா முடிஞ்சது. அந்த இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 5 நிமிஷம் தான். நமக்கு அப்போ பொழைக்க இவ்வளோ நீட்டாக தான் இருக்கும் அந்த பாம்பு மொத்தமே. ரொம்ப இந்த தண்ணியில் தான் பெருக்கும், அதுக்கு மேலே பெருக்காதுன்னு அவரே சொல்லுவார். கொத்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. அப்போ அந்த மாதிரி குடவுகள் என்ன செய்வாங்கன்னா, சின்னவர் வந்து உள்ள லைட்டெல்லாம் அடித்து பார்ப்பார், ஏதாவது கடக்கா. சின்னவர்னா சேத்துக்குழியார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வவ்வால்லாம் அடையும். வவ்வால்னா அந்த சின்ன வவ்வால் இருக்குல்ல, பழந்தண்ணி வவ்வால்லாம் இல்லை, சின்ன வவ்வா அதுக்குள்ளே எல்லாம் போய் அடைஞ்சிருக்கும். அது வேறு எச்சம் விட்டு அது ஒரு வாசத்தை போகும். இது நாங்கள் எப்போ அந்த மாதிரி இடத்த தேர்வு பண்ணோம், ஒன்றும் மழை காலத்தில் அங்கே புகை மூட்டம் போட்டு உள்ளே கிளப்பி விட்டு தான் உள்ளே போய் நாங்கள் இருப்போம். உள்ளே வந்து விஷசந்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த புகை மூட்டத்துக்கு வெளியில் முடியாது. அந்த மாதிரி இடத்த நாங்கள் தேர்வு பண்ணுவோம். 1. 2வது, பள்ளத்தாக்குகளில் நாங்கள் எப்படி தேர்வு பண்ணுவோம்னு சொன்னால், அது ஓடை, தண்ணி ஓடிட்டே இருக்கும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் அது வசதி. கழிவறை போகிறதா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி. ஏன்னா மேலேருந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கீழேருந்து பார்த்தா ஒரு மனிதன் வர்றான் அப்படின்னா 4 அந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு சொன்னால், தெங்கு மராட்டாவினுடைய வடக்கு பகுதியில் அந்த மாதிரி நிறைய இடங்கள். அங்கே தான் அந்த நம்ம ராஜகுமார் அழைச்சிட்டு போய் சில இடங்கள் அங்கே வச்சுருந்த இடங்கள் அங்கே தான். அப்போ வந்து அங்கே என்ன நடக்கும்னா, 4 மலை நடுவில் நாங்கள் இருப்போம். எது வந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். கூடுமான வர அந்த பள்ளத்தாக்குகளுக்கு யானை வராது, ரொம்ப கஷ்டம். யானை வருது, ஆனால் புலி இருக்கும், சிறுத்தை இருக்கும், முள்ளம்பன்றி நிறையா கிடைக்கும், காட்டுப்பன்றி வராது. ஏன்னா அங்கே ஒரு விதமான அமைதியே, அந்த தண்ணி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கிற அமைதியான ஒரு அந்த குருவிச்சத்தை மட்டும் அப்பப்போ கேட்கும், தண்ணி ஓடை சத்தம் கேட்கும். அந்த மாதிரி இடங்களில் நாங்கள் வந்து பாதுகாப்பாக ஏன் தங்குறோம்னா, எவனாக இருந்தாலும் மேலேருந்து கீழே தான் வரணும். மேலேருந்து கீழே இப்போ எங்களை அடிக்கணும் அல்லது எங்களை வந்து பிடிக்கணும் அப்படின்னா மேலேருந்து கீழே வர்றதுக்குலாம் நாங்கள் அந்த கொடிக்கால்னு சொல்லுவோம். அதை தாக்கணும். எப்படி தாக்க முடியும்? 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வேறு இருக்கும். 3 கிலோமீட்டர் ஸ்னைப்பர் வச்சு கூட அடிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் எந்த திசையில் போகிறோம்னு மேலேருந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது மேலேருந்து பார்த்தா தான் கீழே நடக்கிறது தெரியும். இல்லை, அவ்வளோவா தெரியவே தெரியாது. அதான் முதவே சொன்னேன், ஒரு பச்சையாக ஒரு கோடு போட்டது மாதிரி தான் மேலேருந்து பார்த்தா தெரியும். நாங்கள் ஊர்ந்து போகிறதே தெரியாது. ஊர்ந்தெல்லாம் போவீங்க? ஆமாம். நாங்கள் அதாவது ஊர்ந்துன்னா எப்படின்னா, குனிஞ்சு நடந்துட்டு போகிற இடமும் இருக்குது, நிமிர்ந்து நடந்துட்டு போகிற இடமும் இருக்குது. அந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னா, புதர்கள் இருக்கும், நிறைய புதர்கள்லாம் இருக்கும், சுற்றி வர மரம், அது அப்படியே செட்டியெல்லாம் பண்ணு. சில நாட்கள் அதுக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்வோம்னா, சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதெல்லாம் அதுக்குள்ளேயே தூங்கிடுவோம். அந்த மாதிரி இடங்களும் இருக்குது. நீங்கள் சமதள காடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எத்தனையோ தடவை காவல்துறையை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம், எத்தனையோ முறை பார்த்துருக்கோம். போயிட்டுருப்பாங்க, நாங்கள் புதருக்குள்ள தான் இருப்போம். அவங்க உங்களை பார்க்க முடியாது, நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க. நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்னா, ஃபைனாக்குலர் வச்சு நாயை கூட்டிகிட்டு வர்றாங்களான்னு பார்ப்போம். சில பேர் நாயை கூட்டிகிட்டு வருவாங்க காட்டுக்குள்ளே. நாய் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், பேசாமல் கம்முன்னு கலந்துருவோம் உள்ள புதருக்குள்ளேயே. எங்களை கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு சம்பவம் எதுன்னா, வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் வந்து அது 1998 வந்து என்ன நடக்குதுன்னா, பெரிய தண்டான்னு ஒரு காடு, அந்த ஊர் பேர் பெரிய தண்டா, சின்ன தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம். இதில் ஒச்சரப்பன் கோயிலுக்கு போகிற வழியில் தென்புறமாக இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள தான் அந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அங்கே புதைச்சிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு, இந்த துப்பாக்கியில் பாருங்கள் கத்தி மாதிரி வச்சுருப்பாங்க, அது விஷக்கத்தி. அந்த கத்தி லேசாக வெட்டினா கூட அதுக்கு மருந்து இல்லை. அது எங்கே போய் மருந்து போடணும்னா, அரசு மருத்துவமனையில் தான் அதுக்கு மருந்து கிடைக்கும். அங்கே போனால் உனக்கு இந்த கத்தி ஏன் பட்டுச்சுன்னு கேட்டுருவான், உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த ஒரு புதற்குள்ளே பதுங்கியிருந்தோம். அப்போ இந்த மாதிரி வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நான் வந்து அந்த காலகட்டங்களில் புதுசாக போயிருந்தேன் வேணாம்.
அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா கம்முன்னு படுத்துக்குவோம் போகிறாங்க. ஆனால் நான் வானொலி செய்தியை எப்பாவது திரும்பி கேட்கும்போது 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தப்பித்து செல்லுகிறான் வீரப்பன் கும்பல் அப்படிலாம் செய்தி வரும். ஆனால் நாங்கள் அங்கே தான் இருந்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி வேடிக்கை. அப்போ வந்து என்னென்னா நடராஜன் அப்படிங்கிறவர் தான் அந்த அதிரடிப்படையுடைய தலைவராக இருந்தார். அவருக்கு நாங்கள் வச்ச பேர் டீப்பினி தலைன்னு வச்சோம். டீப்பினா தூக்குச்சிட்டி, அங்கே டீப்பினின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை மேலே அறிக்கை அந்த வானொலியில் கேட்டுகிட்டே கிடப்போம். நாங்கள் ஒரு மலையை சுற்றி வளைத்துவிட்டோம், இன்னும் அரை மணி நேரத்தில் அத்தனை பேரையும் நாங்கள் உசுரோட பிடிச்சிருவோம்னுலாம் சொல்லுவாங்க. எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திம்மத்துக்கு அங்கிட்டு சொல்லிகிட்டு இருப்போம். எங்களுக்கும் திம்மத்துக்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இருக்கும். இப்படியான பொய் செய்திகள் நிறைய நடக்கும். இப்போ இங்கே வந்து இப்போ வீரப்பனார் வந்து சில இடங்களில் பதுங்குகிற இடம், ஒளிகிற இடம் அப்படின்னா உன்னிமுள் செடிகள் வந்து காடுகள் முழுவதும் நிறைஞ்சு கிடக்கு. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மணிக்கரைன்னு ஒரு இடம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து பக்கம், அது பங்களாபுதூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடம். அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் மேலே போனோம்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கோயில்னால் கட்டடம் இல்லை, வேல்கள் மட்டுமே ஊனி இருக்கிற கோயில். அந்த கோயிலை தாண்டி நாங்கள் போகும்போது ஒரு குட்டை ஒன்று வரும். அந்த குட்டையில் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா அந்த கீரை வகையெல்லாம் அந்த குட்டையை சுற்றி நிறைய கிடந்துச்சு. வல்லாரைக்கீரை இங்கே கிடந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார், அப்பா வேவேம்மா அப்படின்ட்டு வாங்கினுங்க, இன்றைக்கி நைட்டு இதை சமைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு போகிறோம். போய் கொஞ்சம் தொலைவில் போனோன்னா அடர்ந்த புதருங்க. அந்த பக்கம் பார்த்தா மலை வந்து சருகலாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்தது. நம்மளுக்கு பார்க்க மலை மாதிரி தெரியும், ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய புதர், நான் சிரமப்பட்ட புதர் அது ஒன்று தான். ஏன்னா நான் உன்னிமுள் செடிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா முள் வந்து சின்னதாக இருந்து இந்த 2 பக்கமும் எங்களுக்கு பச்சை சட்டையெல்லாம் உரிச்சிடும். இந்த காதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக்கிடும், கிழிச்சு கருப்பாக இருக்கும் காது இந்த இடமெல்லாம். அப்போ நாங்கள் வந்து என்ன சொன்னால் அதுக்குள்ளே அதாவது எப்போதுமே பாதையை தேடாதை உருவாக்குங்கிற கதை தான். நம்ம பாதை வழியாக நாங்கள் போகிறதே இல்லை எப்போதுமே. யானை தடத்து வழியாக தான் வந்து இந்த அதிரடிப்படை இங்கே மேலே போவானுங்க வருவானுங்க. அந்த பாதையை நாங்கள் தேர்வு பண்ணுறதே இல்லை. நாங்கள் எப்படி பார்ப்போமோனோம் அப்படின்னா ஒரு 30 பேர் போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் 60 காலடி தடங்களை நம்ம பார்க்க முடியும். ஷூ போட்ட தடம் அப்படியே சும்மா யானை மாதிரி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. பயத்திலேயே ஓடுறதானே, எங்கேயாவது புதர்கள்லேருந்து அடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்திலே ஓடுறதான். நாங்கள் புதர்களில் தான் இருப்போம். அவங்க போகும்போதெல்லாம் பார்த்தா டக்குன்னு அந்த ஏகப்பட்ட சத்தத்தோடு முத்தான்னு கத்திட்டு தான் வருவாங்க. சும்மா அமைதியாக நாங்கள் வந்து தடத்தையும் கொடுக்க மாட்டோம், வாய் விட்டு பேசவும் மாட்டோம். அஸ்கிலே தான் எங்களுடைய வாழ்க்கை. அவங்க அடிச்சுட்டு போகிறதெல்லாம் காதலை அவர் என்ன சொல்கிறார், பாருப்பா பாரு 50 பேர் போகிறாங்க அப்படிம்பாரு. நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், ஃபைனாகுலூரில் பார்ப்போம். அது தாளவாடி காட்டுக்குள்ளே ஒரு முறை என்ன செஞ்சோம்னா, தாளவாடிங்கிறது சமதள காடு நிறைய அந்த பகுதியில். அப்போ நாங்கள் ஒரு சின்ன குன்று, அந்த சின்ன குன்று மேலே என்ன செஞ்சோம்னா ராஜ்குமார் அழைச்சிட்டு போகிறதுக்காக போய் ஏமாந்துட்டோம். சரியான தகவல் இல்லாமல் ஏமாந்துட்டு வரும்போது நிறைய பலாப்பழங்களை நான் தான் ஏறினேன். நிறைய பழம் எது காய் எதுன்னு இரவில் தெரியாமல் நிறைய காயை வெட்டி போட்டுவிட்டோம். அதில் பொறுக்கி எடுத்து ஒரு 2-3 பழங்களை மட்டும் எடுத்துகிட்டு மேலே கொண்டே உட்காந்துட்டு வெட்டி வகுந்து தின்னுக்கிட்டு இருக்கோம். பார்த்தா உளவுத்துறை அதிகாரிகள். நாங்கள் ஃபைனாகுலூரில் பார்க்குறோம். எப்போதுமே காட்டுக்களை வந்து நாங்கள் பச்சை விட மாட்டியிருப்போம். நீங்கள் எட்டத்துலேருந்து பார்த்தா எங்களை கண்டுபிடிக்க முடியாது. மரங்களாக இருக்கிறதுக்கு தான் அந்த பச்சை. ஆமாம், பச்சை நிறம். ஆனால் அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆள்காட்டியை வந்து கூட்டிகிட்டு வருவானுங்க. அவன் வண்ண காட்டுவாசி எங்கே உடை கிடைக்கும், பச்சை உடை எங்கேயாவது போட முடியுமா, அவனுக்கு நேர்த்த கடை அது என்ன கடை அது போட்டுருவான். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த உளவுத்துறை அதிகாரிகள்லாம் வெள்ளைச்சட்டை போட்டுக்கிட்டே காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ தாளவாடி காட்டுக்குள்ளே நான் பார்த்தேன். ஒரு 6-7 பேர் நாயை கூட்டிகிட்டு வந்து அந்த தண்ணி ஒரு இடத்துல கிடந்துச்சு. அந்த தண்ணியை வந்து சோதனை போடுறாங்க. ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல தங்கியிருந்தோம்னா அந்த குட்டையில் வந்து தண்ணி எடுத்திருப்போம், எங்கள் காலடி தடம் இங்கே கடந்திருக்கோம். நாங்கள் எப்போதுமே காலடி தடத்தை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா தண்ணி ஒரு இடத்துல எடுக்கிறோம்னு சொன்னால் எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய வெள்ளை கேன் வச்சுருப்போம், இந்த பெட்ரோல் கேன் இருக்குல்ல அந்த வெள்ளை கேன் வச்சுருப்போம். அதில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை எடுத்து தடம் கிடந்துச்சுன்னா அதை ஊற்றி விட்டு முள்ளுச்செடியை பிடிச்சி அங்கே சுற்றி வர இழுத்து விட்டு வந்துடுவோம். ஒன்றுமே தெரியாது அங்கே மனிதன் வந்தான் போனாங்கிற தடமை. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அதில் விஷம் கலந்துருப்பாங்க சில நேரங்களில், அந்த மாதிரி செய்வாங்க. அதை அவங்க இது குடிக்கிற தண்ணியில் அந்த குடிக்கிறது பொதுவாக காட்டுக்குள்ளே கிடக்கிற தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா காட்டு தண்ணியிலே விஷமா? ஆமாம், ஒரு சின்ன குட்டை இருந்துச்சுன்னா அதை கலந்து வச்சுருப்பானுங்க. நம்ம அதை எடுத்து குடிக்க போகும்போது நம்ம குடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் போனோன்னே ஒரு குட்டையை எப்படி ஆய்வு பண்ணோம்னா அதில் பூச்சி வைக்கிதா, பூச்சி செத்து கிடக்கா தண்ணிக்குள்ளே. குடும்பம் வர இந்த மாதிரி சின்ன குட்டைகளில் மலைப்பாம்பும் கிடக்கும். குட்டையில் மலைப்பாம்பு தண்ணிக்குள்ளே கிடக்கும். இப்படி மூக்கை மட்டும் வெளியில் எடுத்த தண்ணியில் நீட்டிக்கிட்டு அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல மாட்டியிருக்கிறேன். எப்படின்னா அல்லைன்னு சொல்லுவோம். அல்லைன்னா மலை சருகல், இப்படி சருகலாக தானே இருக்கும். கீழே வந்து பெரிய குட்டை ஒன்று இருந்துச்சு. அவர் அங்கேருந்து வரும்போது என்ன செய்வாங்கன்னா, நான் முன்னாடி நடக்கிறவங்க காலடி தடம் ஏதாவதுன்னு கிடக்கா
என்னென்ன விலங்குகள் போயிருக்கு வந்திருக்கு, இந்த காட்டில் என்னென்ன விலங்குகள் தெரிஞ்சிருக்கு, அந்த காலடி தடத்தை அவங்க பார்த்துட்டே போவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த அல்லைன்னு சொல்லுவோம், அந்த சருகில் அல்லைன்னு சொல்லுவோம். அல்லையில் இப்படி வந்துக்கிட்டு இருக்கணும், கீழே குட்டை. இந்த குட்டையை வந்து அப்படி தாண்ட முடியாது, இப்படி அல்லையில் தான் தாண்ட முடியும். அப்போ அவர் அங்கேருந்து பார்த்துட்டு இப்படி பார்க்குற தண்ணியை பார்த்து அப்பா அப்படின்னாரு, பரிசு 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 கிடக்குறேன் அப்படின்னாரு. பெருசு என்ன பரிசு கிடக்குறேன், ஏன்னா புது வார்த்தை அது, என்ன பரிசு கிடக்குறேன், இத்த தண்டியில் இவ்வளோ நீட்டத்தில் அதனுடைய எச்சம் மிதக்குது, கழிவு, அப்புறம் இதுக்குள்ள கிடக்குறேன் அப்படின்னாரு. பார்த்தோம் 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 அப்படி அவர் பேசுகிறது எப்படி தான் பேசுவார், அப்படியே அல்ல மாட்டினா என்ன சார் ஆகும் என்னன்னு கேளுங்க. அப்படியே அல்லையில் வர்றோம், வந்தால் என் செருப்பு வந்து ரொம்ப தேஞ்சிருச்சு, பாறையில் அந்த கிரிப் இல்லை. எப்போதுமே நாங்கள் செருப்பு வந்து கீழே வருங்க பாட்டத்தில் வந்து சில கோடு கூடலாம் இருக்கும், டிசைனாக போட்டுருப்போம், அதெல்லாம் பாறையில் வச்சு நாங்கள் தேய்ச்சிருவோம். ஏன் தேய்ச்சிருவோம்னா நாங்கள் எங்கேயாவது போகும்போது மணலில் அந்த தடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தேய்ச்சி தான் போடுவோம். அந்த விகேசி செருப்பில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிப்பூ கலரில் ஒரு செருப்பு விட்டுருந்தாங்க, கல் மாதிரி இருக்கும், கீழே அந்த பாட்டத்தை பாறையில் விட்டு தேய்ச்சி கொடுத்து தான் போடுவோம். இந்த செருப்பில் பாட்டத்தில் வந்து ஒன்றுமே கிரிப் இல்லைன்னொன்னே பாறை வலிக்கிடுச்சு எனக்கு, தண்ணிக்குள்ளே வந்துட்டு என் மூட்டையோட டப்புன்னு தூக்கிட்டாரு. என் இதில் மூட்டை இருக்குது, 14 கிலோ சுமை இருக்குது, துப்பாக்கி இந்த பக்கம் இருக்குது, இடுப்பில் கையெறி கொண்டு ஒன்று கட்டி வச்சுருக்கிறேன், விழுந்துட்டேன். டப்புன்னு தூக்கிட்டாரு, எதை மூட்டையை பிடிச்சி அப்படியே என்னை இழுத்துட்டாரு, சரி அப்படின்னு என்னை போட்டு திட்டுறாரு, சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. பார்த்தா என்னை தூக்குறாரு, எப்படி தான் வந்துச்சுருந்தாலும் வந்து மூக்க நடிக்கிட்டு எனக்கு வல்லு தெரிச்சு போச்சு. அந்த தண்ணியிலே எனக்கு வேர்க்குதுங்க, தண்ணியிலே வேர்க்குது. நான் என்னை தூக்குனாங்கல்ல, பார்த்தா நெத்தியெல்லாம் வந்து அள்ளு தெரிச்சு போச்சு. அப்போ பார்த்தா இத்த தண்டி இருக்குங்க, ஒரு பாம்பு, அத்தா பெருசு. சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்பயும் மெதுவாக பேசுகிறாரு, சத்தம் கேட்டுருமில்ல எங்கேயாவது சார். கொஞ்சமாக பேசினாலும், அதாவது மெதுவாக பேசினாலுமே எக்கோ அடிக்குமா? சில காடுகளில் எக்கோ அடிக்கும். மெதுவாக இப்போ நம்ம பேசுகிற மாதிரி பேசும்போதே, ஆமாம், பேசும்போதே சத்தம் நல்லா கேட்கும். பள்ளத்தாக்குகளை நீங்கள் பேசினீங்கன்னா ரொம்ப சத்தம் கேட்கும். நீங்கள் அங்கெல்லாம் வந்து அஸ்கியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. நகர்றதே வந்து நாங்கள் வந்து ஒரு வெளியே போகிறோம், காலைக்கடனை முடிக்க போகிறோம் அப்படின்னா கூட அங்கே ரொம்ப கவனமாக இருப்போம். ஏன்னா நாங்கள் தான் பூனை மாதிரிலோ குழியை நோண்டிட்டு அதுக்குள்ளே இருந்துட்டு மண்ணை போட்டு மூடிடுறது. ஏன்னு சொல்லுங்கள், அது அங்கே கிடச்சின்னா 1 மாதத்துக்கு அந்த வாடை அடிக்கும். அப்போ இங்கே கும்பல் தங்கியிருக்கு அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். இல்லை காட்டுவாசிகள் வந்து அவங்க வச்சுருக்கிற உளவுப்படை வந்து காட்டுவாசிகளை தான் வச்சுருக்கான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுடைய உளவுப்படை யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் மச்சனாக இருக்கும், அவன் அண்ணனாக கூட இருப்பான். அவனும் அந்த உளவுப்படையை பயன்படுத்துவான், ஒரு கிராமத்தை பயன்படுத்துவான். நம்ம அதே கிராமத்தில் அவனுக்கு எதிரானவன் யாரும் அவனெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். போலீஸ்காரன் அண்ணனோ தம்பியோ அந்த மாதிரி சொல்லுவார். இல்லை போலீஸ் வந்து என்ன செய்வானா, ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருப்பான காட்டுவாசியில், தம்பியாரனே அண்ணகாரனே அவன் உளவுப்படைக்கு வச்சுருவான். நாங்கள் என்ன செய்வோம், அவன் 2 பேருக்கும் சொத்து தகராறாக இருக்கும், வாய்க்கா வரப்பு தகராறாக இருக்கும், அவங்க அண்ணனை நம்ம எடுத்துடுறது. அப்போ என்ன செய்வான், என் தம்பி இங்கெல்லாம் போகிறான், இங்கே வர்றான் போட்டு கொடுத்துருவாங்க. போலீஸு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறான், இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறான்னு வந்து நம்மள்கிட்ட சொல்லிடுவாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கிராமமே ஆதரவு தெரிவிக்கும் வீரப்பனார், ஒருத்தன் கூட போலீஸ் பக்கம் நிற்க மாட்டான். அப்படி பல கிராமங்களை நம்ம பார்க்க முடியும். அவனால் காட்டுக்குள்ள வந்தாலும் 3 நாளாக வெளியில் போகிறதுக்கே வழி தெரியாமல். இல்லை சமைச்சு நல்லா சாப்பிட்டு மாமிசங்களை வத்தல் போட்டு எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புவானுங்க. அப்படியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஒன்று அதே மாதிரி ஒரு முறை நாங்கள் வந்து அதே நான் சொன்ன தெங்கு மராட்டா வனப்பகுதியில் தங்கியிருக்கும்போது ஊட்டியிலேருந்து மைசூருக்கோ எங்கேயோ ஒரு உலங்குவான் ஊர்தி போகுது ஹெலிகாப்டர். நம்மளை தான் கவனிக்குதுன்னு சொல்லிட்டு, நம்மளை பார்க்குறதுக்கு தான் சுற்றிக்கிட்டுன்னு சொல்லிட்டு டப்புன்னு என்ன செஞ்சோம், பள்ளத்தாக்கில் இருந்தோன்னா பாறைக்கு நிறைய பாறை அங்கே கிடக்கும். தப்பு பெரிய பெரிய பாறைலாம் அது கொடிக்கால்னு பேர். கொடிக்கால்னா தண்ணி மேலேருந்து ஊர்ந்து கீழே வர்ற பகுதி. அது போய் பாறைக்கிட்ட நான் ரெடி டேக்கில் ஆகிட்டோம். கிட்டத்தில் வந்தால் முடிச்சு விட்றணும், கரெக்டாக பாக்ஸில் அடிங்க பாரு, அந்த கருப்பு பெட்டி இருக்குல்ல அது அடிங்க, அவள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும். பார்த்தா அது எங்களுக்கு தெரியல, ஊட்டியிலேருந்து அது மைசூர் போகுது. படு அப்படின்ட்டு ரொம்ப எங்களுக்கெல்லாம் என்ன என்ன ஹெலிகாப்டரு திருப்பி இப்படி விட்டுருக்காங்களா, ஹெலிகாப்டரை வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்களா. அது ரொம்ப தொலை போகிறான் பிறகும் இருங்க 10 நிமிஷம் அப்படியே கடை ஏன்னு திருப்பி வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படிம்பார். வரலைனோண்ணே ஊட்டிலேருந்து போயிருப்பாங்க இருப்பா அப்படிம்பார். போன பிறகும் சரி சத்தம் இல்லாமல் அஸ்கி தான். எங்கே நாங்கள் வந்து சத்தம் கொடுத்து அழகாக நம்ம இப்போ பேசுகிற மாதிரி பேசுவோம்னா போலிகள்னு சொல்லுவாங்க. மிஞ்சுக்குழி போலி, ஒத்தக்குழி போலின்லாம் நிறைய இடங்களுக்கு. போலின்னா மலை உச்சி அடர்ந்த காடு, அங்கே தண்ணி ஊர்ந்து போயிட்டே இருக்கும், ஓட மாதிரி போயிட்டுருக்கும். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா உத்தராட்ச மரங்கள் நிறைய இருக்கும். இப்போ அங்கெல்லாம் நாங்கள் தங்கியிருக்குன்னு சொன்னால் 4 பக்கமும் காவல் போடுவோம். ஏன்னா மலை உச்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் இல்லை, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர் 20 ஏக்கர் நிலப்பரப்பாக இருக்கும் சமமாக.
அதுக்குள்ளே எங்கேயாவது ஏறி உள்ளே வந்துட்டாங்கன்னா சிக்கன்ட்டு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வர நாங்கள் என்ன செய்வோம்னா எல்லை காவல் போட்டுருவோம். சென்ட்ரியை போட்டு தான் பாதுகாப்பாக அங்கே நாங்கள் தங்கியிருப்போம். இந்த பாதுகாப்பு விஷயத்தில் இன்னொன்று என்னென்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று காலடி தடம் கொடுக்காமல் நாங்கள் நடக்கிறதும், சத்தம் இல்லாமல் பேசுகிறதும், புகை இல்லாமல் சமைக்கிறதும், அதே மாதிரி ஒளி இல்லாத நடைப்பயணத்தையும் நாங்கள் பயன்படுத்திக்கிறதே எங்களை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான். அதோடு மட்டும் இல்லை, காலை கடன்களை முடிப்பதுங்கிறது எல்லா இடத்துலையும் நாங்கள் குழி நோண்ட மாட்டோம். சில இடங்களில் நாங்களே மானாவாரியாக போவோம். ஆனால் ரொம்ப இடங்களில் நாங்கள் குழி நோண்டி போகிறது பாதுகாப்பு விஷயந்தான். தண்ணீர் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக போகிறது, காலடி தடம் கொடுக்காம நடக்கிறது, இது எல்லாம் தான் ஒரு 36 ஆண்டு கால வன வாழ்க்கையில் வீரப்பனார் வந்து அவரை தன்னை பாதுகாத்து கொண்டாருன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் பாதுகாத்துருக்கிறாருங்கிறத நாங்கள் போன பிறகு நம்மளால் உணர முடிச்சு. இப்போது இவ்வளோ பாதுகாப்பாக இருந்தீங்கல்ல, அந்த தொழில்நுட்பத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருந்தாலுமே முடிஞ்சிருக்காதா? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வந்து ரேடார் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்னல் ரிலேட்டபிளான விஷயங்கள் இருக்கு. அவரு அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் ரீதியாக ரொம்ப உள்ளவர். அது மேக்சிமம் ரேடியோ மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு இறுதி காலகட்டங்களில் பேஜர்னு ஒரு கருவி இருந்தது. ஆமா, அப்போ போன் வர்றதுக்கு முன்னாடி பேஜர் கையில் இருந்துச்சு. ஓகே, அதை வச்சு கூட அப்போ பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம எப்படி தலைமுறை வாழ்க்கை நடத்தணும்னா கைபேசியிலே இருக்கக்கூடாது. கைபேசி தான் இன்றைக்கி மிகப்பெரிய காட்டி கொடுப்பான். இப்போ நீங்கள் நகரத்திலே காட்டி கொடுப்பான் கருவி எதிரானா அது கைபேசியாக தான் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் தவிர்த்திருப்போம். அங்கே வந்து செல்ஃபோன்லாம் வேண்டாம் அப்படின்னு தவிர்த்திருப்போம். சரி, யார்கிட்ட யார் எப்படி தொடர்பு கொள்வது, வெளியில் போய் எங்காவது தொடர்பு கொண்டு வாங்க, அப்படி தான் பழைய நடைமுறையை தான் கடைசி வரை அவங்க பின்பற்றி இருப்பாங்களே வெளியே. ஆனால் கடைசி காலகட்டங்களில் ஏதோ ஃபோன் வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஃபோனையும் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவர்கள் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ராஜ்குமாரனுடைய அழைப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு கூட ஃபோன் பயன்படுத்தியதாக நண்பர்களே என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே கைதாயிட்டோம். அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையான சூழலில் அவர் விட்டிருப்பதற்கான காரணம் வந்து கைபேசியின் மூலமாக கண்காணித்தல் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணமாக இருக்குங்கிறது நம்ம ஆணித்தரமாக நம்புகிறோம். ஃபோன் மூலியமா? ஆமாம், கண்டிப்பாக. சரி, இப்போது எந்த இடத்துல வீரப்பன் அவர்கள் மிஸ் ஆனார் உயிர் போகிறதுக்கு? அதாவது உறவின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில். அது அந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் மிஸ் ஆனார். கண்டிப்பாக நீங்கள் கேட்பது சரியான கேள்வி. எப்போதுமே காட்டுக்குள்ளே வந்து சாப்பிடுவதற்கு சில காய் வகைகள் இருக்குது, வேக வைக்காமல் சாப்பிட்ற காய் வகைகள். இப்போ மாம்பழம் இருக்குது, ஆனால் பழமாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், வேறு வழி இல்லை, பசி ஆற்றிக்கணும். கலாக்காயின்னு ஒரு காய் இருக்குது. கலாக்காய்ங்கிறது வீரப்பனாரை ஆரம்பத்தில் நீங்கள் பூதிப்படுகாவிலிருந்து அவர் வந்து தப்பிக்கிறார். வனத்துறையிடமிருந்து 6 நாட்கள் தப்பிச்சு அவர் நல்லூர் பகுதிக்கு வருகிற வரை பூதிப்படுகாவிலிருந்து அவருக்கு பசியாற்றியது அந்த கலாக்காய் தான். அந்த காய் வந்து பச்சையாக இருக்கும், பழம் கருப்பாக இருக்கும். அது மிகப்பெரிய பசியாற்றக்கூடிய ஒரு பொருளாக அங்கே நான் விளாம்பழம் இருக்குல்ல, பெரிய பழமாக இருக்கும் விளாம்பழம், அது ஆங்காங்கே கிடைக்கும். விளாங்காய்பாங்க. விளாங்காய், அது விளாம்பழம் இருக்குது. அதை வந்து பசியாற்றும் காட்டுக்குள்ளே. பசியை ஒன்றுமே இல்லைன்னா விளாம்பழத்தை பிடுங்கிடுவோம். பிடுங்கி அதை உடச்சி அதை வந்து பருப்பெல்லாம் எடுத்து நல்லா கசச்சிட்டு இருந்தோம். அதை விட இன்னும் கொஞ்சம் பசியாற்றுறது வந்து தேன் கொஞ்சம் பசியாற்றும். தேன் நாங்கள் வந்து தேனை வந்து வடிகட்டி அதை வந்து அடுப்பில் போட்டு நல்லா நுரப்பொங்க காய்ச்சி அதில் வந்து ஏலக்காய் விதையெல்லாம் போட்டு வச்சு இப்போ வச்சுருந்தோம்னா அந்த பொருள் வந்து கிடாது, அப்படியே இருக்கும். எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இருக்கும். வயிற்றால போகாது. நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா தேன் என்ன ஆகும்னா வயிற்றால போயிடும். இப்போ நாங்கள் 1 டம்ளர் குடிக்கிறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம்னா அதுவும் பசியே போகும். பசியால் மட்டும்தான் ஒரு மனிதனை எங்கே போனாலும் வீழ்த்த முடியுங்கிறதுக்கு சான்றாக ஒரு கடைசி காலகட்டங்களில் வந்து நாங்கள்லாம் இருக்கும்போது வந்து என்ன செய்வோம்னா விதவிதமாக பல்வேறு வகையில் நாங்கள் ஒரு 10-15 பேர் இருப்போம். ஆளுக்கு என்ன தோணுதோ அதை சமைப்போம். ஒருத்தன் காராச்சேவை போடுவான், ஒருத்தன் வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் வந்து அதுக்கு குழம்பு வைப்போம்னு கிரேவியை உருவாக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா எவனாவது வெட்டிக்கிட்டு இருப்பான். வெஞ்சனம் வைக்க தெரியாதவனுக்கு வெட்டிக்கிட்டு இருப்பான், சமைக்க தெரியாதவன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், விறகு புறக்கும், அதை இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லுவார். எல்லாத்தையும் கற்றுக்குங்க. சமையலுங்கிறது வந்து காட்டுக்குள்ளே வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த தேசிய தலைவர் மேதகுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தொடக்க காலங்களில் அவரே தான் சமைச்சு சாப்பிட்டு களமாடி இருக்கிறாங்க. அப்போ போராளிகள் என்பது அது கம்யூனிச தத்துவம். அவன் எல்லாருமே அவன் வேலையை செய்யணும், அவன் பேசி அவனே போக்கணும் அப்படிங்கிறது கம்யூனிச தத்துவம். அதெல்லாம் இங்கே இருக்கிறவனுக்கு புரியாது, அதெல்லாம் நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே மிஸ் ஆனது அந்த இடத்துல என்னென்னா சரஸ்வதினு ஒரு அம்மா, அது வந்து மாத்துப்பொரியான் வகைராவை சார்ந்தது. மாத்துப்பொரியான்னா ஊருக்கு ஒரு கரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பங்காளிகள்ன்பாங்க.
இந்த சரஸ்வதிங்கிறது வந்து கணவனை இழந்தது, விதவையாக இருக்கிற ஒரு அம்மா. இந்த அம்மாவுக்கும் சேத்துக்குழிக்கும் வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் உறவு தொடரும். ஏன்னா சேத்துக்குழியாருடைய வீடு, கோவிந்தனுடைய வீடும் இந்த அம்மா வீடும் அருகருகே அந்த காலத்துலேருந்து இருப்பதாக ஒரு செய்தி இருக்குது. அந்த அம்மாவை தான் கேட்ச் பண்ணுறாங்க உளவுத்துறை. அவங்களோட முருகன்னு ஒருத்தன், மாதேஷ்னு ஒருத்தன், ஐயந்துரைன்னு ஒருத்தன், தேவராஜன் ஒருத்தர். இந்த தேவராஜுங்கிறது யாருன்னா அண்ணன் கோக்கா மணி இருக்கிறார்ல, ஜிகே மணி, பாமக, அவர் பிறந்த ஊர். தலைவராக இருக்கிறார்ல, அவங்க ஊரை சார்ந்தவர் அந்த தேவராஜுங்கிறவர். இதில் ஐயந்துரை, மற்ற முருகன், மாதேசு, சரஸ்வதி இவங்க எல்லாருமே வந்து யாருன்னா கோபிநாத்தத்தை சார்ந்தவங்க. இந்த அம்மா மூலமாக தான் இப்போ சாப்பாடு போயிட்டுருக்குள்ள. அவங்க சமைக்கலை, அந்த கடைசி கட்டம் முடிகிற அந்த காலகட்டங்களில் சமைக்கலை. இந்த அம்மா வந்து கர்நாடக உளவு பிரிவு வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. இந்த முருகன், மாதேஷ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வா, நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சால் நீ உயிரோடு இருக்கலாம், இல்லை தூக்கி சுட்டு கொண்டு விட்டு காவிரி ஆற்றுல தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னா பயந்துட்டாங்க. சரி, இப்போ யார் நடைமுறைப்படுத்துறது? அதுக்கு காவல்துறை, உளவு பிரிவு தான், கர்நாடக உளவு பிரிவு தான் முதல்ல இந்த வேலையை தொடங்குறாங்க. தட்டி பிரிச்ச தான் தமிழ்நாடு. அது அடிப்படை. இந்த அம்மா தான் அடிக்கடி சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுறது, அதை கொண்டு போகிறது மாதேசும் முருகனும், ஐயந்துரை வழிகாட்டுதல்ல. இது தேவராஜுக்கு தெரியாது. தேவராஜும் ஐயந்துரையும் அதாவது மாமை மச்சின்னு நினைக்கிறேன், அவங்க ரெண்டு உறவுக்காரங்க தான், தெரிஞ்ச உறவுக்காரங்க. தேவராஜ் எப்படி எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, அன்னை குளத்தூர் மணியனை வந்து சந்திக்க வைப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க, வேறு எதுக்கும் அவருக்கு பயன்படுத்தலை. ஆனால் ஐயந்துரை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, சந்திப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க, சாப்பாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஐயந்துரை கையில் தான் எல்லாமே இருக்குது. இந்த ஐயந்துரையின் மூலமாகத்தான் வேட்டையாடுற வேலையை கர்நாடக உளவு பிரிவு செய்கிறாங்க. இதில் தேவராஜை வந்து ஹேண்ட்ஒர்க் பண்ணியிருக்கு தமிழ்நாடு உளவு, அதன் அடிப்படை உளவு பிரிவு. இப்போ தேவராஜை இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரும்போது தேவராஜ் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஐயந்துரை தான் எல்லாம் பொறுப்பு. ஐயந்துரையை பார்த்தீங்கன்னா அவன் கர்நாடக பகுதியை சார்ந்தவர், இவர் தமிழ்நாட்டு பகுதியெல்லாம், காவிரியார் தானே குறிக்க, பரிசெல்லாம் அந்த கடைக்கு போனால் அது கர்நாடகம் ஆயிரும். இங்கே தான் அவங்க வந்து எல்லா காயும் நகர்த்துறாங்க. கடைசி நாங்கள் விசாரித்தவரை என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், தும்கல் வனப்பகுதியில் வந்து வீரப்பனார் படை தங்கியிருக்கு. அந்த தும்கல் வனப்பகுதியில் வந்து வீரப்பனாருடைய பங்காளி வீட்டு பொண்ணை தும்கல்லில் கல்யாணம் பண்ணியிருக்கு. அவங்க காட்டுக்குள்ளே தோட்டம் வச்சுருக்குறாங்க, தோப்புகள், வயக்காடுகள், அங்கே ஏதோ வேர்க்கடலை அது இதெல்லாம் போட்டுட்டு அங்கே ஆடு மாடு மேய்ச்சிட்டு அவங்க வாழ்ந்துக்கணும். இப்போ நம்ம பங்காளி வீட்டு பிள்ளை நம்மளுக்கு உதவுன்னு நினச்சி அழைச்சிட்டு போயிருக்கலாம். அவங்க தான் கடைசி காலத்தில் உணவெல்லாம் கொண்டு போய் கொடுத்ததாக சொல்ல. 2004 ஆமாம் 2004 அக்டோபர் மாதம் இதெல்லாம். இப்போ அங்கே வந்து நீங்கள் அந்த தும்கல் பகுதியில் இருப்பதை உறுதிப்படுத்துகிறவங்க யாருன்னா, அந்த தேவராஜும் உறுதிப்படுத்துகிறாரு. வீரப்பனாரை வந்து அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற வேடியப்பன், தருமபுரி மாவட்டம் வேடியப்பன் அவர்களும் அதை உறுதிப்படுத்துகிறார். நாங்கள் தும்கல்லில் தான் கடைசியாக சந்தித்தோம். ஏன்னா அந்த வேடியப்பன் யாருன்னா, தமிழர்களின் அரசியல் ஆளுமையாக இருந்த புலவர் கலியபெருமாள் அவர்களை அழைச்சிட்டு போன பங்கும் அவருக்கு பெருசாக இருக்குது. இப்போ இந்த இதில் வந்தோம்னா, இவங்களை மாதேஸ்வர மலையில் கொண்டே வச்சு விசாரித்து நாங்கள் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு என்னன்னா, சாப்பாடை ஒரு நாள் நிப்பாட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஃபுல்லாகவே ஒரு நாள் நிப்பாட்டுறாங்க. அப்போ அவங்க காட்டுக்குள்ளே வந்து அவங்க சமைக்கலை, 4 பேர் சமைக்கலை. தண்ணி எடுப்பதற்கு வரணும்னா காவிரி ஆற்றுக்கு வரணும். காவிரி ஆறு முழுக்கவே உளவு பிரிவுகளை உறுதிப்படுத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் உறுதிப்படுத்திட்டு தான் இப்போ தண்ணி எடுக்க அவங்க வர முடியாது. ஏன்னா கரையில் போலீஸ் நிற்கிது. அப்போ அவங்கள அங்கே காட்டுக்குள்ளேயே முடக்கிறதுக்கு காரணம், ஐயந்துரை தான் நீங்கள் இங்கேயே இருங்க, வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், அந்த பக்கம் வந்தாலும் அங்கிட்டு காவல்துறை இருக்குது, நாங்கள் எங்கனாலேயே கொஞ்சம் வர்றதுக்கு சிரமமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து போகணும். ஒரு நாள் பட்டினி போட்டு மறுநாள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சரஸ்வதியின் மூலமாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுத்து அனுப்புறதுல தான் உளவு பிரிவு வந்து ஸ்லோ பாய்சன் என்கிற விஷத்தை கலந்து அனுப்பிச்சதாக நம்மளுக்கு கிடைத்திருக்கிற தகவல். அதைத்தான் பசியால் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எது கிடச்சாலும் திங்கணும்னு தான் தோணும். அப்படி சாப்பிடும் போது தான் அவங்க வந்து அதை சாப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. அது வந்து எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிற, இப்போ மக்கள் பரவலாக அந்த பகுதியில் பேசுகிறது வந்து இப்படி தான் கொண்டாங்க, சுட்டெல்லாம் கொல்லலை, அதே மாதிரி அந்த ஏதோ இன்னொரு வேறு கதையெல்லாம் கட்டி விட்டாங்க, அந்த ஏதோ ஃபார்ம் தயாரித்தாங்க, இதை லெஃப்ட்டில் வச்சாங்க, அதை ரைட்டில் வச்சாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை.
அது ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டோன்னா அவங்க மயக்க நிலைக்கு போகும்போது தான் சில செடிகள்லாம் இங்கே பிடுங்கி கிடந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வெறியில் நம்ம மாட்டிட்டோங்கிற வெறியில் ஏதோ அங்கே நடந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அதற்கு பிறகு பாலக்கோடு, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சக்தி சர்க்கரை ஆலையில் கொண்டே வச்சு தான் உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர வச்சு எலும்புகளை நொறுக்கி விசாரித்து தான் நொறுக்கியிருக்கிறாங்க. 4 பேரையுமே. வீரப்பனை 4 பேரையுமே. அப்போ சுயநினைவு இருந்திருக்கா? அதாவது 8 மணி நேரம் தான் அது அந்த பவர், அந்த ஸ்லோ பாய்சன். அதனால அதாவது ஆக்சுவலாக 16ஆம் தேதியே அவங்க கைது பண்ணிடுறாங்க. 16 முடிஞ்சிருது. அதாவது காட்டு வாழ்க்கை முடிஞ்சிருது. 16ஆம் தேதி இரவுலேருந்து உரிக்கிறாங்க. எல்லாமே அடித்து மூஞ்சியெல்லாம் எல்லாமே நடந்துருது. அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரணக்கொடூரத்தை உருவாக்கி. யார் இதெல்லாம் பண்ணா? விஜயகுமார் என்கிற அந்த போலித்தனமான ஒரு காவல்துறை அதிகாரி. அது ஒரு புழுகுனி மூட்டைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் அடிக்கிறாரா? அவருடைய உத்தரவில் தான் எல்லாம் நடந்திருக்காங்க. அந்த சொகுசு பங்களாவில், சக்தி சர்க்கரை ஆலையில் இருக்கிற சொகுசு பங்களாக்களில் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விசாரித்த போது இதெல்லாம் நம்மளுக்கு கிடைத்த தகவல். அப்போ அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா 17ஆம் தேதியே அவங்க இறந்துடுறாங்க. அடிச்சடியில். ஆமாம், இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு பிறகு 18ஆம் தேதி ஒரு திரைக்கதை எழுதி தான் 18ஆம் தேதி இரவு தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டிங்கிற இடத்துல வந்து 7th டே பள்ளிக்கூடம்னு ஒரு ஆங்கில பள்ளிக்கூடம், சின்ன பள்ளிக்கூடம், அதாவது குழந்தைங்க படிக்கிற மிடில் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு ஆப்போசிட்டில் அவங்க எழுத திரைக்கதையின் வடிவத்தில் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் 4 பேர் அந்த வாகனத்துக்குள்ளே சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஒரு துளி ரத்தம் கூட கிடையாது அப்படிங்கிறது நம்ம விசாரணையில் தெரிய வந்தது. அதே மாதிரி விஜயகுமார் வந்து பல இடங்களில் சொல்லி அவர் எழுதின புத்தகத்திலே அதை உறுதிப்படுத்துகிறாரு. நான் சிசிடிவி கேமரா உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், மானம் ரோஷம் எதுவும் இருந்தால் அந்த சிசிடிவி பதிவில் அவங்க காருக்குள்ளே வந்த அந்த உயிரோட காட்சியில் இப்போது நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஏன் இதுவரை வெளிப்படுத்தலை? இப்படியான கேள்விகள்லாம் இருக்குது. அப்படி தான் வீரப்பனார் வீழ்த்தப்பட்டார். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.